வணக்கம். நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சார்பாக கன்னியாகுமரியில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகள், அதாவது கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், கிள்ளியூர், விளவங்கோடு ஆகிய தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு அதிகமாக உள்ள போட்டியாளர்களை பற்றி இந்த பதிவில் பார்க்க உள்ளோம். முதலாவதாக நாம் பார்க்கவிருக்கும் தொகுதி கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் போட்டியிட அதிக வாய்ப்பு உள்ளவர்கள் என் தாமரை பாரதி, எஸ் ஆஸ்டின், என் சுரேஷ் ராஜன். என் தாமரை பாரதி அகஸ்தீஸ்வரம் ஒன்றிய செயலாளராக உள்ளார். இவர் தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் இருந்துள்ளார். இவர் அகஸ்தீஸ்வரத்தில் திமுகவின் நிழலாகவே இருந்து வந்துள்ளார். இவரின் தொடர்ச்சியான செயல்பாட்டால் வர்த்தக அணி இணை செயலாளராக இவருக்கு பதவி கிடைத்துள்ளது. இவர் ஒரு வழக்கறிஞராகவும் செயல்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு இந்த முறை திமுக சார்பாக போட்டியிட வாய்ப்பு கிடைக்கலாம் என்ற கருத்து கணிப்பு நிலவி வருகிறது. எஸ் ஆஸ்டின் அரசியல் பயணம் மிகவும் நீண்ட காலமானது. இவர் மக்களிடையே ஊழல் கரை படியாதவர் என்று பெயர் எடுத்தவர். சாதி மதம் கடந்து மக்களிடையே எளிமையாக பழகக்கூடியவர். இவர் கருணாநிதியின் விசுவாசத்திற்கு உள்ளானவர். மு.க.ஸ்டாலினின் மிக நெருங்கிய நண்பர். திமுக கழகத்தின் மூத்த தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் உள்ளவர். கன்னியாகுமரி திமுக கிழக்கு மாவட்ட வளர்ச்சிக்கு பெரும் பங்கு ஆற்றியவர். ஒன்றிய கழக செயலாளராக இருந்துள்ளார். மாநில சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு கழக துணை செயலாளராக இருந்துள்ளார். தற்போது கழக துணை அமைப்பு செயலாளராக இருந்து வருகிறார். இவர் 2016ஆம் ஆண்டு கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2021ஆம் ஆண்டு அதிமுகவை சார்ந்த திரு என் தளவாய் சுந்தரம் அவர்களிடம் தோல்வியடைந்தார். இவருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் சார்பாக போட்டியிட அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. என் சுரேஷ் ராஜன் 2016 சட்டமன்ற தேர்தலில் நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த சுரேஷ் ராஜன் தற்போது நாகர்கோவில் தொகுதியில் கடும் போட்டி நிலவுவதால் இந்த முறை கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர் கலைஞர் குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமானவர். இவர் குமரி திமுக கிழக்கு மாவட்ட செயலாளராக செயல்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் திமுகவில் எம்எல்ஏவாகவும் இருந்து சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் பணியாற்றியவர். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிட மகேஷ் மற்றும் முன்னாள் எம்பி ஹெலன் டேவிட்சன் இடையே கடும் போட்டி நடைபெறுகிறது. மகேஷ் நீண்டகால அரசியல் பயணம். தொண்டனாக இருந்து நாகர்கோவில் மாநகராட்சி மேயராக மாறியவர். சாதி மத இனம் பார்க்காமல் அனைத்து தரப்பு மக்களிடமும் நெருங்கி பழகக்கூடிய ஒருவர். இவர் பல்வேறு பொறுப்புகளை வைத்துள்ளார். நகர செயலாளர், மாநகர செயலாளர், மாவட்ட இளைஞரணி செயலாளராகவும் இருந்துள்ளார். பின்பு வனத்துறை வழக்கறிஞராகவும் செயல்பட்டுள்ளார். கடந்த முறை நடந்த நாகர்கோவில் மாநகராட்சி தேர்தலில் போட்டியிட்டு மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தற்போது திமுகவின் கிழக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலும் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு திமுக சார்பில் நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக கருத்து கணிப்பு வெளியாகி வருகிறது. ஹெலன் டேவிட்சன் இவர் திமுக மகளிர் தொண்டரணி மாநில செயலாளராக பதவி வகித்தார். விடாமுயற்சியின் காரணமாக திமுகவின் மகளிர் அணி மாநில செயலாளர் பதவி உயர்வு பெற்றார். திமுகவில் சில சீட்டுகள் பெண்களுக்காக ஒதுக்கப்படும் நிலையில் மகளிர் அணி பொறுப்பில் இருக்கும் இவர் நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளதாக தெரிய வருகிறது. இவர் ஒருமுறை போட்டியிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி. ஜெகநாதன் மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் இடையே கடும் போட்டி நிலவுவதாக தெரிய வருகிறது. ஜெகநாதன் இவர் மேற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளராக பதவி வகிக்கிறார். இவர் தேமுதிகவில் வெகுகாலம் குறிப்பிடத்தக்க அரசியல் பணியை செய்து திமுகவில் இணைந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது சிறப்பான பணியால் திருவட்டாறு யூனியன் சேர்மன் பதவியை அடைந்தார். பின்பு கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் பதவி உயர்வு பெற்றார். தற்போது திமுகவில் இளைஞர்களுக்கான முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்பட உள்ளதால் பத்மநாபபுரம் தொகுதியில் இவருக்கு திமுக சார்பில் போட்டியிட அதிக வாய்ப்பு உள்ளதாக தெரிய வருகிறது. பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் இவர் தனது அரசியல் பயணத்தை ஜனதாதளம் கட்சியின் மூலமாக தொடங்கினார். இவர் கிள்ளியூர் பஞ்சாயத்து மற்றும் மாவட்ட ஊராட்சி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவராவர். இவர் முதலில் ஜனதா தளத்திலிருந்து எம்எல்ஏ வேட்பாளராக நின்று போட்டியிட்டு தோல்வியடைந்தார். பின்னர் திமுகவில் இணைந்து கிள்ளியூர் ஒன்றிய செயலாளர் பதவி பெற்றார். பின்னாளில் இவர் குமரி மேற்கு மாவட்ட செயலாளராக பதவி உயர்வு பெற்றார்.
இவர் 2016 மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பத்மநாபபுரத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு முதல் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் அமைச்சர் பொறுப்பு வகித்தார். பின்பு இவருக்கு பால்வளத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. சிறிது காலம் இவரிடமிருந்து பால்வளத்துறை அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு மீண்டும் இவருக்கு அந்த பதவி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபபுரம் தொகுதியை பொறுத்தவரை இவர் மேல் அதிருப்தி இருப்பதாக தெரிய வருகிறது. இருப்பினும் இவர் அமைச்சராக இருப்பதால் இவருக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிய வருகிறது. அடுத்ததாக நம்ம பார்ப்பது குளச்சல் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் போட்டியிட தற்போதைய காங்கிரஸ் எம்எல்ஏ ஜே.ஜி. பிரின்ஸ், ஆர். லாரன்ஸ் மற்றும் கே.டி. உதயம் இவர்கள் மூவருக்கும் இடையே போட்டி இருப்பதாக தெரிய வருகிறது. ஜே.ஜி. பிரின்ஸ் எம்எல்ஏ இவர் காங்கிரஸ் குமரி கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்துள்ளார். இவர் 2011, 2016 மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தலில் குளச்சல் தொகுதி சார்பாக போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மக்களிடையே இவர் மேல் பெரிய அதிருப்தி இருந்தாலும் அதிகமாக கிறிஸ்தவ மக்கள் வாழும் தொகுதி என்பதால் இவருக்கு மறுபடியும் எம்எல்ஏ சீட் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. ஆர். லாரன்ஸ் குமரி காங்கிரஸ் பொறுத்தவரையில் இவர் ஒரு சுறுசுறுப்பான அரசியல்வாதி. தற்போது இவர் மாநில பொதுக்குழு உறுப்பினராக உள்ளார். இதற்கு முன்பு இளைஞரணி பாராளுமன்ற தொகுதி தலைவராக இருந்துள்ளார். காங்கிரஸ் சார்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக 15 வருட காலமாக செய்து வரும் இவருக்கு குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக கருத்து கணிப்பில் தெரிய வருகிறது. கே.டி. உதயம் தற்போது இவர் குமரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பில் உள்ளார். இவர் மாணவர் காங்கிரசிலும் பொறுப்பு வைத்துள்ளார். இளைஞர் காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவராக பதவி வகித்துள்ளார். இவர் காங்கிரசிலிருந்து தமிழ் மாநில காங்கிரசுக்கு சென்றுவிட்டு மறுபடியும் காங்கிரசுக்கு திரும்பி வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரும் குளச்சல் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து முயற்சி செய்து வருவதாக தெரிய வருகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி. விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்பர்ட், பினுலால் சிங், சாமுவேல் ஜார்ஜ் ஆகியோர் விரும்புவதாக தெரிய வருகிறது. தாரகை கத்பர்ட் நீண்ட காலமாக காங்கிரஸில் செயல்பட்டு வருகிறார். விளவங்கோட்டில் நடந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு இவர் விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவருக்கு மறுபடியும் போட்டியிட வாய்ப்பு கிடைக்க அதிகம் வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது. பினுலால் சிங் இவர் தற்போது கன்னியாகுமரி காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தலைவராக செயல்பட்டு வருகிறார். மாநில பொதுச் செயலாளராகவும் இருந்துள்ளார். இவர் தமிழ் மாநில காங்கிரசின் மாவட்ட தலைவராகவும் இருந்துள்ளார். இவர் மாவட்ட தலைவர் என்ற பெயரில் மேலும் மக்களிடையே இருக்கும் செல்வாக்கும் இருக்கும் காரணத்தால் இவருக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. சாமுவேல் ஜார்ஜ் இவர் காங்கிரஸில் மாநில துணைத் தலைவராக இருந்துள்ளார். மாவட்ட மருத்துவர் அணி தலைவராக இருந்துள்ளார். இவர் மேற்கு மாவட்டத்தில் ஒரு சுறுசுறுப்பான காங்கிரஸ் அரசியல்வாதியாக வலம் வருகிறார். இவர் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு நேர்மையாக காங்கிரஸில் பணியாற்றி வருகிறார். இவருக்கும் மக்கள் செல்வாக்கு இருப்பதால் எம்எல்ஏ சீட் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. இறுதியாக நாம் பார்க்க இருக்கும் தொகுதி கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி. இந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட எஸ். ராஜேஷ்குமார் மற்றும் ஆஸ்கார் ஃப்ரெடி இடையே போட்டி இருப்பதாக தெரிய வருகிறது. எஸ். ராஜேஷ்குமார் இந்திய தேசிய காங்கிரஸ் உறுப்பினர் ஆவர். தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கிள்ளியூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுகிறார். அவர் 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கிராமப்புற தொழிலாளர்களின் உரிமைகளுக்கான போராட்டங்களுக்கு தலைமை தாங்குவது மற்றும் மாநில அளவிலான காங்கிரஸ் நடவடிக்கைகளில் பங்கேற்பது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டில் அரசாங்க அதிகாரிகளின் பணிகளை தடுத்தது தொடர்பான 2014 வழக்கில் 3 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தனது பங்களிப்பை தொடர்ந்தார். இவருக்கு கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஆஸ்கார் ஃப்ரெடி இவர் தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளராக உள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் இளைஞர் பிரிவின் பொதுச் செயலாளராக செயல்பட்டுள்ளார். இவர் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்துள்ளார். குமரி பாராளுமன்ற தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவராக செயல்பட்டுள்ளார். ராகுல் காந்திக்கு எதிரான நடவடிக்கைகளை கண்டித்து கட்சி ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்களில் அவர் பங்கேற்றுள்ளார். இவருக்கும் கிள்ளியூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிய வருகிறது. இவர்களே நமது கருத்து கணிப்பில் திமுக சார்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் போட்டியிட அதிகம் வாய்ப்புள்ள நபர்களாக தெரிய வருகிறது. இருப்பினும் உறுதியான பட்டியல் இன்னும் சில நாட்களில் வெளியாக வாய்ப்புள்ளது. அதுவரை காத்திருப்போம். நன்றி.